சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அயோத்தி ராமர் ஆலயம் பற்றின சில தகவல்கள். சப்தபுரிகள் என அயோத்தி, மதுரா, மாயா, ஹரித்வார், காசி, காஞ்சி, அவந்திகா, உஜ்ஜயினி மற்றும் துவாரகா ஆகிய 7 நகரங்கள் புண்ணிய பூமிகளாக போற்றப்படுகிறது. அவற்றில் முதன்மையானதாகவும் அதிக புராதனமாகவும் அயோத்தியே கருதப்படுகிறது. ரிக் வேதத்திலும் அதர்வண வேதத்திலும் அயோத்தியாவை பற்றிய குறிப்புகள் உள்ளது. அதர்வண வேதம் அதை தேவர்களின் நகரம் என்றே சொல்கிறது. ஆதியில் மனு தனது அரசுக்காக ஒரு நகரை நிர்மாணம் செய்ய விரும்பி அதற்காக பிரம்மதேவரை அணுகினான். பிரம்மா மனுவை விஷ்ணுவிடம் அழைத்து சென்றார். ராம அவதாரம் நிகழ வேண்டிய அவசியத்தை உணர்ந்த விஷ்ணு ரிஷிவஸ்டரிடம் விஸ்வகர்மாவையும் உடனே அவர்களுடன் அனுப்பினார். சரையு நதிக்கரையில் விஸ்வகர்மா அயோத்தி நகரை நிர்மாணித்தார். அயோத்தி முக்தி தரும் 7 புண்ணிய நகரங்களில் ஒன்று. சூரிய குலத்திலகனான ஸ்ரீராமர் அவதரித்த பூமி. இங்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கோடி சூரிய பிரகாசமாக தோன்றினார் என்கிறது ராமாயணம். சிறு பாலகனாக ஸ்ரீராமன் விளையாடியதும் வில் வித்தை கற்றதும் இந்த மண்ணில்தான். அவரின் திவ்ய சரிதத்தை சொல்லும் இதிகாசமே ராமாயணம். ரகுவம்ச அரசர்களின் தலைநகராக விளங்கிய நகரம் அயோத்தியா. வைவஸ்த மனுவின் புத்திரரான இஷ்வாகு முதலில் இந்த வம்சத்தில் ஆட்சி செய்ய தொடங்கினார். பிறகு ஹரிச்சந்திரன், பகீரதன் போன்றவர்களும் இங்கு ஆட்சி செய்தனர். அதன் பின்னர் தசரதன், பரதன், ஸ்ரீராமர், குசன் என அநேகரது ஆட்சியில் தலைநகராக இருந்த புண்ணிய பூமி அயோத்தியாக இருந்தது. இஷ்வாகு பரம்பரையில் சூரிய வம்சத்தில் வந்த வழித்தோன்றலில் முக்கியமானவர்களாக தசரதன், பரதன், ஸ்ரீராமன் உள்ளனர். ஒரு கதையாக நின்று விடாமல் இந்திய மக்களின் உணர்வுகளில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான பண்பாட்டு காவியமே ராமாயணம். அயோத்தி ராமர் கோவிலுக்கான அசல் வடிவமைப்பு 1988ஆம் ஆண்டு அகமதாபாத் சேர்ந்த சோம்புரா குடும்பத்தின் சந்திரகாந்த் சோம்புராவால் தயாரிக்கப்பட்டது. இந்த குடும்பத்தினர் 15 தலைமுறைகளாக கோவில் கட்டுமான தொழில் செய்பவர்கள். இவர்களை இந்திய விடுதலைக்கு பின்னர் சோமநாதர் கோவிலையும் உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட ஆலயங்களையும் கட்டியுள்ளனர். அதில் புகழ்பெற்றது டில்லி அஷர்தம் கோயில் ஆகும். அசல் கட்டுமான வரைபடத்தில் இருந்து சில மாற்றங்களுடன் புதிய வடிவமைப்பு, வாஸ்து சாஸ்திரம் மற்றும் சிற்ப சாஸ்திரத்தின்படி 2020ஆம் ஆண்டு சோம்புரா குடும்பத்தினரால் அயோத்தி ராமர் கோவில் கட்ட வரைபடம் தயாரிக்கப்பட்டது. ராமர் கோவில் உலகின் 3வது பெரிய இந்து கோவிலாக இருக்கும். ஸ்ரீ ராமசரிதத்தை மனிதகுலம் உள்ளவரை மறக்கவோ மாற்றவோ மறுக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட ஸ்ரீராமரின் திருப்பாதம் பெற்ற புண்ணிய தலங்கள் இந்தியா முழுவதும் இருந்தாலும் அதன் தொடக்க புள்ளி என்னும் அளவில் பெருமைக்குரிய தலமாகவே இருக்கிறது அயோத்தி. ராமாயணத்தின் முக்கிய பகுதி இலங்கையில் நடந்தது. சீதா எலியா என்ற இன்றைய இடமே அன்றைய அசோகவனம். புனிதமாக கருதப்படும் அந்த இடத்திலிருந்து இலங்கையையும் ராம் மந்திர் கட்டுமானத்திற்காக கற்களை வழங்கியுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு தாய்லாந்து அங்கிருந்து மண்ணை அனுப்பியுள்ளது. முன்னதாக அந்த நாடு அங்குள்ள 2 புதிய நதிகளில் இருந்து தீர்த்தத்தையும் அனுப்பியிருந்தது. நமது அண்டை நாடான நேபாளத்தில் கண்டகி ஆற்றங்கரை பகுதியில் இருந்து சேகரிக்கப்பட்ட சாலகிராம கற்கள் ஏற்கனவே அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நேபாள நாட்டின் சார்பில் ஆபரணங்கள், உடைகள், இனிப்புகள் மற்றும் நினைவு பரிசுகள் அனுப்பி வைக்கப்படுகிறது. அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற போகும் நாளன்று வேறு ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறது. அயோத்தியை சுற்றியுள்ள 15 கிராமங்களில் வசிக்கும் 1,50,000 சூரிய வம்ச சத்திரியர்கள் 500 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக செருப்பு மற்றும் தலைப்பாகை அணிய உள்ளனர். அவர்கள் அந்நிய மத மன்னராட்சியில் ராமஜென்ம பூமி ஆலயம் இடிக்கப்பட்ட போது அதை காப்பாற்ற வீரமாக போர் செய்தவர்கள். இருந்தாலும் கோவில் இடிக்கப்பட்டது. அதனால் மிகவும் மனம் வருந்தி அவர்கள் மீண்டும் இதே இடத்தில் ராமர் கோவில் கட்டப்படும் வரை நாங்கள் தலைப்பாகை அணிய மாட்டோம், காலணிகள் அணிய மாட்டோம், குடை பயன்படுத்த மாட்டோம் என்று சபதம் செய்தனர். தங்கள் முன்னோர் போட்ட சபதத்தை மீறாமல் 500 நூற்றாண்டுகளாக அவர்கள் கல்யாணம் போன்ற விசேஷங்களில் கூட செருப்பு, தலைப்பாகை, குடை பயன்படுத்தாமல் வாழ்ந்து காட்டினர். இப்போது அனைத்து கிராமங்களிலும் சூரிய வம்சம் சத்திரியர்களுக்காக ஜனவரி 22ஆம் தேதி அணிந்து கொள்வதற்காக புதிய தலைப்பாகை உள்ளிட்டவை தயாரிக்கப்பட்டு கிராமமாக வழங்கப்பட்டும் வருகிறது. மூலவருக்கு சாத்துவதற்காக சூரத்தை சேர்ந்த வைர வியாபாரி ஒருவர் 5000 அமெரிக்க வைரங்கள் பதித்த 2 கிலோ வெள்ளி நெக்லஸை உருவாக்கியுள்ளார். நல்ல வேலைப்பாடு தெரிந்த 40 ஆசாரிகளை வைத்து 35 நாட்கள் பணியாற்றி இந்த நெக்லஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நெக்லஸில் நுட்பமான ராமாயண சித்தரிப்புகள், ராமர், ஆஞ்சநேயர், சீதை, லட்சுமணோட உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. கோவிலை உருவாக்க பாரம்பரிய நுட்பங்கள் துணை புரிகிறது. 12 மீட்டர் ஆழமுள்ள அடித்தளத்திற்கு உபயோகப்படுத்தப்பட்ட மண் சில நாட்களில் கற்களாக மாறிவிடும். பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகளை தாங்கும் அளவுக்கு அது வலுவானதாக இருக்கும். 3 ராம விக்கிரகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒன்று வெள்ளை பளிங்குகள், மற்றவை 2ம் கிருஷ்ண சைலா எனப்படும் கல்லில் வடிவமைக்கப்பட்டது. இவை சற்றே வெளிர் கருப்பு நிறத்தில் உள்ளது. 3 விக்கிரகங்களும் சுமார் 4 அடி உயரமானவை. கீழ்ப்புறம் உள்ள மேடையுடன் சேர்ந்து 7 அடி உயரத்தில் வில் அம்புடன் ராமன் காட்சி தருவார்.
சுமார் 25 அடி தூரத்தில் இருந்து பக்தர்கள் இறைவனை தரிசிக்கலாம். ராமாவதாரம் எடுக்க விரும்பிய மகாவிஷ்ணு வைகுண்டத்தின் ஒரு பகுதியே அயோத்தியாக்கினார் என்று ஒரு கருத்தும் உண்டு. வேதம் இந்நகரை மண்ணுலக சொர்க்கம் என்கிறது. அயோத்தியில் பிறந்தால் முக்தி என்கின்றனர். குப்தர்கள் காலத்தில் பெரும் வணிக நகரமாக விளங்கியது அயோத்தி. ஸ்ரீராமருக்கு அயோத்தியில் நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் இருந்தன. 16ஆம் நூற்றாண்டு வரை ஸ்ரீராமர் பிறந்த இடத்தில் அவருக்கான ஆலயம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 3 யுகங்களாக நிலைத்திருக்கும் நகரமாக திகழ்கிறது அயோத்தி. இங்கே ராமர் கோவிலுக்கு எதிரே இருக்கும் ஒரு ஆலயத்தில் சிரஞ்சீவியான ஹனுமன் வாசம் செய்கிறார் என்றும் அனுதினமும் அவர் ஸ்ரீ ராம நாமத்தை ஜெபித்தபடியே இருக்கிறார் என்றும் நம்புகிறார்கள் அயோத்திவாசிகள். இன்னும் ராமாயணம் பற்றின பதிவுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.